இந்திய ராணுவம் பாகிஸ்தான் ராணுவத்தை வங்கதேசத்தில் மண்டியிடச் செய்த நாளான டிசம்பர் 16ஆம் தேதி நாடு முழுவதும் விஜய் திவஸ் தினமாக கொண்டாடப்படுகிறது. இதன் வரலாற்றை விரிவாக பார்ப்போம். 1947 இந்தியா சுதந்திரம் பெற்றபோது தனி நாடானது பாகிஸ்தான். தற்போதைய பாகிஸ்தான் மேற்கு பாகிஸ்தான் என்றும் வங்கதேசம் கிழக்கு பாகிஸ்தான் என்றும் அழைக்கப்பட்டது. அரசு நிர்வாகத்தில் மேற்கு பாகிஸ்தான் கையே ஓங்கி இருந்தது. வங்க மொழி பேசும் கிழக்கு பாகிஸ்தானிய மக்கள் தாங்கள் புறக்கணிக்கப்படுவதாக தகித்தனர். இரு பிராந்தியங்களின் கலாச்சாரத்திற்கு இடையே நீண்ட இடைவெளி இருந்த நிலையில் உருது மொழியை தேசிய மொழியாக ஏற்ற மேற்கு பாகிஸ்தான் வங்க மொழியை இரண்டாவது தேசிய மொழியாக அங்கீகரிக்க மறுத்துவிட்டது. இதுவே கிழக்கு பாகிஸ்தான் மக்களின் பிரிவினை கோரிக்கைக்கு முதல் அடித்தளமானது. இந்நிலையில் பாகிஸ்தானில் முதல் பொதுத் தேர்தல் 1970ஆம் ஆண்டு நடைபெற்றது. மொத்தம் இருந்த 300 நாடாளுமன்ற தொகுதிகளில் கிழக்கு பாகிஸ்தானில் இருந்த 162 தொகுதிகளை அவாமி லீக் கட்சி வென்றது. ஆனால் அக்கட்சியின் தலைவரான முன்னாள் வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனாவின் தந்தை ஷேக் முஜிபுர் ரஹ்மானை ஆட்சி அமைக்க மேற்கு பாகிஸ்தான் அனுமதிக்க மறுத்தது. இதனையடுத்து பேச்சுவார்த்தை பயனளிக்காத நிலையில் முஜிபுர் ரஹ்மான் 1971ஆம் ஆண்டு மார்ச் மாதம் வங்கதேசம் தனிநாடு பிரகடனத்தை அறிவித்தார். உடனடியாக அவரை பாகிஸ்தான் ராணுவம் கைது செய்த நிலையில் கிழக்கு பாகிஸ்தானில் வன்முறை வெடித்தது. கிழக்கு பாகிஸ்தானில் பாகிஸ்தான் ராணுவம் வெறியாட்டம் தொடர்ந்தது. 1971 ஜூலை 25ஆம் தேதி சோகாப்பூர் கிராமத்தில் ஆண்களையெல்லாம் காக்கா குருவிகளை சுட்டுத் தள்ளுவது போல சுட்டுத் தள்ளி விதவைகள் கிராமத்தை உருவாக்கியது. பெண்களையெல்லாம் பாலியல் பலாத்காரம் செய்தது பாகிஸ்தான் ராணுவம். வன்முறை தாக்குதலில் லட்சக்கணக்கானோர் படுகொலை செய்யப்பட்ட நிலையில் கோடிக்கணக்கான மக்கள் இந்தியாவுக்கு அகதிகளாக வரத் தொடங்கினர். இதனை சமாளிக்க முடியாத நிலையில் விவகாரத்தை உலக நாடுகள் பார்வைக்கு கொண்டு சென்றார் அன்றைய பிரதமர் இந்திரா காந்தி. பனிப்போர் காலகட்டத்தில் ஆசிய பிராந்தியத்தில் இந்தியாவின் செல்வாக்கு அதிகரிப்பதை விரும்பாத அமெரிக்கா, சீனா மற்றும் அதன் நட்பு நாடுகள் பாகிஸ்தானுக்கு ஆதரவு கரம் நீட்டின. இந்திய அரசு சோவியத் ரஷ்யாவுடன் 20 ஆண்டுகால அமைதி, நட்பு, ஒத்துழைப்பு உடன்படிக்கையை மேற்கொண்டது. இந்தியா மீது ஆத்திரம் கொண்ட பாகிஸ்தான் மேற்கு எல்லையில் ராணுவ தாக்குதலை தொடங்கியது. இது 13 நாள் வங்கதேச யுத்தத்திற்கு வழிவகுத்தது. நாம் அமைதியை விரும்புகிறோம், ஆனால் யுத்தம் நம் மீது திணிக்கப்படுகிறது என்று சூளுரைத்தார் இந்திரா காந்தி. இதனையடுத்து இந்திய படைகள் கிழக்கு பாகிஸ்தான் விரைந்தன. மேற்கு பாகிஸ்தான் மற்றும் கிழக்கு பாகிஸ்தானில் இந்திய படைகள் நடத்திய பல முனை தாக்குதலை சமாளிக்க முடியாமல் பாகிஸ்தான் ராணுவம் பின்னடைவை சந்தித்தது. 13 நாட்களில் பாகிஸ்தான் படைகளை மண்டியிட செய்தது இந்திய படைகள். 1971 டிசம்பர் 16ஆம் தேதி கிழக்கு பாகிஸ்தானின் டாக்கா நகரம் கைப்பற்றப்பட்டது. பாகிஸ்தான் ராணுவ தளபதி ஜெனரல் அமீர் அப்துல்லா கான் நியாசி தனது 93,000 துருப்புகளுடன் இந்திய ராணுவத்திடம் சரணடைந்து ஆயுதங்களை ஒப்படைத்தார். இவ்வாறு வங்கதேசத்திற்கு இந்தியா சுதந்திரம் பெற்றுக் கொடுத்த இந்நாள் விஜய் திவாஸாக கொண்டாடப்படுகிறது. இந்த வெற்றியை அடுத்து பிராந்தியத்தில் மிகப்பெரிய சக்தியாக இந்தியாவை உலக நாடுகள் பார்க்க தொடங்கியது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.